நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஹிந்தி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய விஎம்டி வேதசாலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். நாம் ரெகுலராக பேசக்கூடிய சென்டென்ஸை ஹிந்திலையும் பேசி பழகலாம் வாங்க. யோ கியா ஹை, யோ கியா ஹை, வாட் இஸ் திஸ், யோ இது, கியா ஹை என்ன. நாம் இங்கிலீஷில் ஈஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் ஹிந்தியில் ஹை யூஸ் பண்ணுறோம். யோ கியா ஹை, வாட் இஸ் திஸ். வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க. ஆப் கஹா ஜா ரஹே ஹேன், ஆப் நீங்கள், கஹா எங்கே, ஜா ரஹே ஹேன் ஜா போய், ரஹே கொண்டு, ஹேன் இருக்கிறீர்கள், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க. ஆப் கஹா ஜா ரஹே ஹேன், ஆப் கஹா ஜா ரஹே ஹேன். நாம் ஆப்னு ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறோம் இல்லையா, அதனால் ஃபைனலாக ரஹே அண்ட் ஹேன்னு அப்ளை பண்ணுறோம். அது ரெஸ்பான்சிபிளாக மீன் பண்ணும். ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது முஜே நஹி பத்தா, முஜே நஹி பத்தா, முஜே எனக்கு, நஹி பத்தா தெரியாது, பத்தானா தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். அதுவே நஹி பத்தா அப்படின்னா தெரியாது, நெகட்டிவ் சென்டென்ஸாக சேஞ்ச் ஆகிடும். முஜே நஹி பத்தா, எனக்கு தெரியாது. வெயிட் ஃபார் அ மொமெண்ட், வெயிட் ஃபார் அ மொமெண்ட், 1 minute வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏக் மினிட் ருக்கியே, ஏக் மினிட் ருக்கியே, ஏக் ஒரு, மினிட் நிமிடம், ருக்கியே வெயிட் பண்ணுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏக் மினிட் ருக்கியே, வெயிட் ஃபார் அ மொமெண்ட், வெயிட் ஃபார் அ மொமெண்ட், ஏக் மினிட் ருக்கியே. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களாலையும் பேச முடியும். இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.